நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை. ஒரு மனிதர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த உற்சாகமான மகிழ்ச்சியான நாளில் அவனுடைய நண்பர்கள் பல பேர் பலவிதமான பரிசு பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள். ஒவ்வொரு பரிசு பொருளும் பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக அழகாக இருந்தது. குறிப்பாக அந்த பரிசு பொருட்களை அலங்கரித்த விதம் கண்களுக்கு கவர்ச்சி ஊட்டுவதாக, மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக அது அமைந்திருந்தது. அப்படி ஒவ்வொரு பரிசு பொருட்களாக வருகிற போது உள்ளம் மகிழ்ச்சியில் திளைத்து போயிருந்த அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற நபர் தேங்க்யூ 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 என்று சொல்லி அத்தனை பரிசு பொருட்களையும் வாங்கி வாங்கி வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நண்பர் ஒருவர் ஒரு பரிசு பொருளை கொண்டு வந்தார். அந்த பரிசு பொருள் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஒரு கிழிந்து போன ஒரு பழைய ஒரு பை. அந்த பையை தூக்கி கொண்டு வந்து அந்த பரிசு பொருளை பிறந்த நாள் நண்பருக்கு கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னார். அந்த நண்பர் கொண்டு வந்த அந்த பரிசு பொருள் இவருக்கு முகம் சுளிக்க வைத்தது. எல்லோரும் அழகழகான பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவன் என்ன இப்படி கிழிந்து போயிருக்கிற ஒரு பழைய பையில் எதையோ கொண்டு வந்திருக்கிறானே, என்னை வெறுப்பேற்றுவதற்காக, இந்த மகிழ்ச்சியை சிதைப்பதற்காக இவன் ஏதோ செய்கிறான் என்று சொல்லி அவனுடைய முகத்தை சுளித்து கொண்டே அந்த பரிசு பொருட்களை அவன் வாங்கி கொண்டான். அப்பொழுது அந்த பரிசு பொருளை கொண்டு வந்த நண்பர் சொன்னாராம், கொஞ்சம் அந்த பைக்குள் என்ன இருக்கிறது என்று பார் என்று சொன்ன உடனே அந்த பையை திறந்து உள்ளே பார்த்த உடனே கட்டுக்கட்டாக அதிலே பணத்தை அடுக்கி கொண்டு வந்திருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற நண்பருக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மற்ற பரிசு பொருட்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் இப்பொழுது இது எல்லாவற்றையும் விட இதோ இந்த பணத்தொகை தான் மிக மிக உயர்வானது என்று தெரிந்தவுடனே அவருடைய உள்ளம் மகிழத் தொடங்கியது. அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இப்படிதான் சிலவற்றினுடைய அருமை பெருமை நமக்கு புரியாமல் தெரியாமல் மதிப்பீடு செய்து விடுகிறோம். அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே முகம் சுளித்துக் கொள்ளுகிறோம், சலித்துக் கொள்ளுகிறோம். எப்பொழுது அதனுடைய மதிப்பு நமக்கு புரிய வருகிறதோ அப்பொழுது உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் பிறக்கிறது. கடவுளும் கூட அப்படிதான். பல பேருக்கு கடவுளுடைய மதிப்பும் அவருடைய அன்பும் அவர் தருகிற ஆசீர்வாதமும் அருளும் புரிவதில்லை. அதனால் கடவுளை உதாசீனப்படுத்துவது, கடவுளுடைய அன்பை சுவைக்காமல் இருப்பது, கடவுளுடைய மதிப்பை உணராமல் இருக்கின்ற ஒரு மனநிலையிலேயே நாம் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கடவுள்தான் எனக்கு எல்லாம், அவர் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, அவர் என்னோடு இருந்தால் நான் எல்லாமும் ஆவேன் என்கிற மன உறுதி வருகிறதோ, தைரியம் வருகிறதோ, துணிவு வருகிறதோ, அல்லது முழுமையான நம்பிக்கை கடவுளின் மீது வருகிறதோ, அப்பொழுது நம்மையே அறியாமல் அந்த கடவுளோடு நாம் இணைந்து கொள்வோம், அந்த அன்புறவில் இணைந்து கொள்வோம். அது நமக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு மிக தெளிவான ஒரு விடையை தருகிறது. அது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள, விண்ணக பேரின்பத்தை நாம் அடைவதற்கு, உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் வாழ்வதற்கு எது அவசியம் என்றால் இறைவன் மீது கொண்டிருக்கிற முழுமையான நம்பிக்கை.
ஆண்டவர் முதல் வாசகத்தில் நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வரப் போகிறேன், உங்களுடைய நாட்டிற்கு உங்களை திரும்ப அனுப்பப் போகிறேன், என் ஆவியை நான் உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள், உங்கள் சொந்த நாட்டில் உயிர் வாழ்வீர்கள், ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என்று மிக தீர்மானமாக ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஆவியின் இயல்பை கொண்டிருப்பவர்களாக இருக்கணும், ஊனியல்பை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஊனியல்பு என்பது இந்த உலகத்தின் மீதான ஆசைகள், நாட்டங்கள், இந்த உலகத்தின் மீதான பொருட்கள் தருகின்ற ஆசைகள், பதவி பட்டம் புகழ் தருகிற ஆசைகள், இவற்றிற்கு நாம் அடிமையாகி போய்விட்டால் உண்மையான பேரின்பத்தை, மகிழ்ச்சியை நம்மால் அடைய முடியாது. மேலோட்டமாக இருக்கின்ற, எப்படி அந்த பரிசு பொருளினுடைய மேலே இருக்கின்ற அழகு பொருட்களை நினைத்து கொண்டு அது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை மட்டுமே எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நாம் சிலவற்றை கருதி கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இன்றைய நாளின் 2ஆம் வாசகம், ஆவிக்கு உரிய இயல்பை நீங்கள் கொண்டிருங்கள், அதனால் சாவுக்குரிய உங்கள் உடல்களை ஆண்டவர் உயிர் பெற்று எழச் செய்வார். ஊன் இயல்புக்கு ஏற்போர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது என்கிற தெளிவை தருகிறது இறைவார்த்தை. நற்செய்தி வாசகம் மிக ஆழமான சிந்தனையை நமக்குள் விதைக்கிறது. அதில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக ஆழமான சிந்தனைக்குரிய வார்த்தைகள். பிரியமானவர்களே, லாசர் நோயுற்றிருந்தான். ஒரு இளம் வயது, அந்த இளம் வயது குடும்பத்திற்குள் இருந்த ஒரே ஆண் துணை இந்த லாசர் தான். 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த சகோதரன் நோயுற்றிருக்கிறான் என்கிற போது அந்த குடும்பத்தில் எவ்வளவு துயரம் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு வேதனை இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் இப்படிப்பட்ட நோய் பாதிப்பு நம் குடும்பத்தை உலுக்கி விடுகிறது, நம்மை சோர்வடைய செய்கிறது, நிம்மதியை இழக்கச் செய்கிறது. மார்த்தா, மரியா என்கிற சகோதரிகள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். இப்ப சில பேர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான், நண்பன் நோயுற்றிருக்கிறான். இப்ப ஆண்டவருக்கு லாசர் ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளினுடைய மாட்சி விளங்கவே அவன் நோயுற்றிருக்கிறான். இப்போ ஒருவர் நோயுற்றிருப்பதும் ஒருவர் மரணித்திருப்பதும் கூட கடவுளுடைய மாட்சி விளங்குவதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருந்தால் கடவுள் நிச்சயமாக நமக்கு வேண்டியதை தருவார். அப்படி கேள்விப்பட்ட உடனே உடனடியாக விரைந்து அந்த இடத்திற்கு செல்லாமல் தாம் இருந்த இடத்திலேயே அவர் 2 நாள் தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடவுளுடைய மாட்சி விளங்குவதற்காக. நம் நண்பன் தூங்குகிறான், அவனை எழுப்புவதற்காகவே போகிறேன் என்று அவர் இறந்து போன பிறகு இயேசு ஆண்டவர் அங்கு செல்வதை பார்க்கிறோம். தோமா அந்த இடத்துல ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். அப்ப லாசரை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆகிறது. 4 நாளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு செல்லுகிறார். மார்த்தா விரைவாக ஓடி வந்து ஆண்டவர் இயேசுவை சந்தித்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அழுது புலம்பி தன் வேதனையை, தன் கலக்கத்தை, தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் மார்த்தா. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தெழுவான். மார்த்தா, உன் சகோதரன் உயிர் தெழுவான். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மிக மிக அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வான். பல இடங்களில்
உயிர்ப்புக்கு சாட்சிகளாக, ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக, ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக இது இருக்கிறது. ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது. இறப்பின் வீட்டுக்கு செல்கிற போது, துயரம் நிறைந்த வீடுகளில் நாம் போகிற போது, ஒரு இழப்பை சந்தித்திருக்கிற குடும்பத்தில் நிற்கும் போது இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தணும். மார்த்தா கூட அந்த இடத்துல சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன். முழுமையான நம்பிக்கையை ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்கிறாங்க. மரியாவும் கூட அந்த மார்த்தாவினுடைய அதே வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். 2 பேரும், அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே ஒரே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மரியா அழுவதைக் கண்ட இயேசு உள்ளம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு 2 இடத்துல தான் விவிலியத்தில் அழுறாரு. ஒன்று இந்த இடம், இன்னொன்று எருசலேமை பார்த்து. அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இயேசு அந்த குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய அன்புறவில் இருந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவர்களை நாம் இழக்கின்ற போது கூட இந்த துயரம், இந்த வேதனை நம்மை கலங்கடிக்க செய்கிறது, மனமுடைய செய்கிறது. நம் கணவனையோ, நம் பெற்றோரையோ, நம் உடன் பிறந்தவர்களையோ, நம் பிள்ளைகளையோ நாம் இழக்கும் போது ஈடு செய்ய முடியாத இழப்பாக அந்த இழப்பு வருகிறது. ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்கிறாள் மார்த்தா. ஆண்டவர் இயேசு சொல்றார், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். பிறகு ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டுவதை பார்க்கிறோம். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். ஒரு அற்புதம் நடக்க போது, அதிசயம் நடக்க போது, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறந்து போயிருக்கிறான் லாசர், 4 நாள் ஆயிற்று, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான், நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு, லாசரே வெளியே வா. மரணத்தின் மீது முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரே இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தை வென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று கேட்டு சாவுக்கு சாவு மணி அடித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அவன் லாசர் உடலில் கட்டப்பட்ட கட்டுகளோடு வெளியே வருகிறான். அது சாவினால் கட்டப்பட்ட கட்டுகள். அந்த சாவின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்கிறார். லாசர் உயிரோடு வந்த அதிசயத்தை அங்கிருந்து எல்லோரும் பார்க்கிறார்கள். இயேசு ஆண்டவர் நம்மீதும் அதே அன்பு கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அந்த உண்மையான அன்பின் தன்மையை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் இயேசுவினுடைய அன்பிலிருந்து பிரியவே நம்மால் முடியாது. அதனையே ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? துன்பமா, வேதனையா, இடரா, பசியா, பட்டினியா, சாவா, எது நம்மை பிரிக்க முடியும்? எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. அத்தகைய அன்பின் பிணைப்பாய் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருந்தால் உயிர்ப்புக்கு நிச்சயமாய் நாம் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம், மறு உலகத்தையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். ஊன் இயல்புக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் மயங்கி கிடக்கிறோம் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்கப் போவது நரகமும் தண்டனையும் தான். நாம் தான் நம் வாழ்க்கைக்குரிய பரிசை தேர்ந்தெடுக்கப் போகிறோம். எது என் பரிசு, யார் என் பரிசு? கிறிஸ்துவே நம் பரிசு என்பதை ஆதாயமாக்கிக் கொண்டால் நிச்சயமாக உயிர்த்தெழுதலும் நிலை வாழ்வும் நமக்கு உண்டு. ஆமீன்.